இதையெல்லாம் இந்த தீர்மானமாக கொண்டு வர்றாங்க. ஆனா பிரிட்டிஷ் ஒண்ணுக்கு கூட செவிமடுக்கல. கடைசியா ஜனவரி 26 முதல் சுதந்திர தினமாக நாமளே கொண்டாடுகிறோம். பிரிட்டிஷ் அரசு அதை கண்டுக்கவே இல்லை, உதாசீனப்படுத்துறான். அப்புறம் காந்தி கிட்ட முடிவு விடுறாங்க. காந்தி அதுக்கப்புறம் கிளம்பி என்ன பண்றா, சட்ட மறுப்பு இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிக்கலாம், உப்பு சத்தியாகிரகம்னு ஆரம்பிக்கிறார். அந்த உப்பு சத்தியாகிரகம் மாபெரும் வெற்றி பெறுகிறது. வட்டமேஜை மாநாடுகளை ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸை பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட்டும் போது அதை நாம புறக்கணிச்சு இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை தீவிரமாக சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து மிக மிக பட்டி தொட்டிகள் எல்லா இடங்களையும் பரவுது. சோ அந்த சமயத்துல சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் இது ஆக்டிவா நடந்துட்டு இருக்கும் போது 2வது வட்டமேஜை மாநாட்டுக்கு காந்தி சென்றார். அங்க போய் எந்தவித கருத்தொற்றுமையும் இல்ல, நோ கான்சென்சஸ் வாஸ் அரைவ்ட். அதுக்கப்புறமா திருப்பி வந்து சட்டமன்ற இயக்கத்தை தொடங்குறார். சோ இப்ப இந்த மாதிரி இந்த எல்லா அறிகுறிகளும் எதை காட்டுதுன்னா, சோ பூர்ண சுதந்திரம் வேணும்னு கேட்கிறார் நேரு. அதே மாதிரி நம்மளே சுதந்திர தினமா கொண்டாடுறோம். சட்ட மறுப்பு இயக்கம் வெற்றி பெறுகிறது. சட்ட மறுப்பு இயக்கத்தோட வெற்றி அவர்களுக்கு